ராஜங்கம் ஒரு கொலையை செய்துவிட்டதாக தொலைக்காட்சியில் வந்த செய்தியை கேட்டு அவர் குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறது. தாமஸ் அழைத்ததாக கூறி இரவில் வெளியே சென்ற ராஜங்கம் அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு விரைவில் வீடு திரும்பியதாக மோகனா கூறுகிறார். ஆனால் தமிழ் தன் நண்பர்களான ஜெனி மற்றும் சக்தியின் திருமணத்தை சேர்த்து வைத்ததால்தான் இவ்வளவு பெரிய வினை வந்ததாக மோகனா அவளை கடுமையாக திட்டுகிறார். ஈஸ்வரியும் தன் பங்கிற்கு மோகனாவை தூண்டிவிட்டு தமிழின் மீது பழியை போடுகிறார். சக்தி கொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு சேதுவும் தமிழும் பதறிப்போகிறார்கள். ஈஸ்வரியோ ராஜங்கத்தின் அரசியல் வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது என தமிழை மேலும் காயப்படுத்துகிறார். ராஜங்கம் விசாரணை கைதியாக அழைத்துச் செல்லப்பட மோகனாவும் சேதுவும் ஸ்டேஷனுக்கு ஓடுகிறார்கள். அங்கு வந்த தமிழையும் அவர்கள் கோபத்தில் விரட்டுகிறார்கள். அந்த இக்கட்டான நேரத்தில் காவ்யா ஒரு முக்கிய ஆதாரத்துடன் அங்கு வருகிறார். தன் தந்தையும் நீதிமானும் சேர்ந்து மது அருந்திக் கொண்டே ராஜங்கத்தின் அரசியல் செல்வாக்கை அழிக்க தாமஸுடன் இணைந்து சக்தி கொலையை திட்டமிட்டதை காவ்யா ரகசியமாக படம் பிடித்திருந்தார். அந்த வீடியோ ஆதாரத்தை போலீசிடம் சமர்ப்பிக்க ராஜங்கம் நிரபராதி என்று நிரூபணமாகி விடுதலையாகிறார். வீடு திரும்பிய ராஜங்கம் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் காவ்யா அந்த வீடியோவை போட்டுக்காட்டி ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யாவின் முகத்திரையை கிழிக்கிறார். நீதிமானும் காவ்யாவின் தந்தையும் கைது செய்யப்படுகிறார்கள். தன் கணவன் சக்தியை இழந்த ஆத்திரத்தில் ஜெனி அங்கு வந்து துரோகம் செய்த ஈஸ்வரி மற்றும் சித்ராவை சரமாரியாக தாக்குகிறார். இறுதியில் தன் தந்தையின் துப்பாக்கியை எடுத்து வந்த ஜெனி சக்தியின் கொலைக்குக் காரணமான நீதிமானையும் தாமஸையும் சுட்டுக் கொள்கிறார். எங்களைச் சேர்த்து வைப்பதாக நாடகமாடி ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் செய்த சதிக்கு தண்டனையாக அவர்கள் சிறையில் ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கூறி தானும் சரணடைகிறார். தவறு செய்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா என அனைவரும் சிறைக்குச் செல்ல ஜெனி அவர்கள் வாழ்வைச் சிறையிலேயே முடிப்பதாகச் சூளுரைக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்ட ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யா மூவரும் பயத்தில் நடுங்கிப் போய் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த சதி இவ்வளவு பெரிய விபரீதத்தில் முடியும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. குறிப்பாக ஜெனி எடுத்த விஸ்வரூபம் அவர்களை நிலைகுலையச் செய்திருக்கிறது. அதே சிறை வளாகத்தின் மற்றொரு பகுதியில் ஜெனி அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒருவிதமான வெறி கலந்த அமைதி இருக்கிறது. சக்தி, உன் உயிருக்குக் காரணமானவங்கள சும்மா விடமாட்டேன்னு சொன்னேன்ல, பாதி முடிஞ்சிருச்சு, மீதி இப்போ ஆரம்பமாகப் போகுது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறாள். மறுபுறம் ராஜங்கம் வீடே மயான அமைதியில் இருக்கிறது. இத்தனை காலம் தன் கூடவே இருந்து கொண்டு தன் குடும்பத்தையே அழிக்க நினைத்த ஈஸ்வரி மற்றும் சித்ராவின் துரோகத்தை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. தமிழ், என்ன மன்னிச்சிருமா, உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த துரோகிகளோட பேச்சைக் கேட்டு உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன் என்று சேது கலங்கிய கண்களுடன் தமிழின் கைகளை பிடித்துக் கொள்கிறான். ஆனால் தமிழ் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கிறாள். தன் தோழியின் வாழ்க்கை இப்படிச் சிதைந்து போனதையும் ஒரு உயிர் போனதையும் நினைத்து அவளுடைய மனம் கனத்துப் போயிருக்கிறது. அப்போது காவ்யா அங்கே வந்து, அண்ணி, இப்போ அழுது பிரயோஜனம் இல்லை. ஜெனி இப்போ ஒரு கொலையை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா. அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் நாம யோசிக்கணும் என்று தைரியம் கூறுகிறாள். சிறையில் முதல் இரவு ஈஸ்வரியும் மற்றவர்களும் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள். அப்போது அங்கே வரும் ஜெனி கம்பிகளுக்குப் பின்னால் இருந்து அவர்களை பார்த்து ஏளனமாகச் சிரிக்கிறாள். என்னத்த தூக்கம் வரலையா? இது வெறும் ஆரம்பம்தான். ஒவ்வொரு நிமிஷமும் சக்தியோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். உங்க 3 பேரோட வாழ்க்கையையும் இந்த சிறைக்குள்ளேயே நரகமாக்குறது தான் இனி என் வேலை என்று எச்சரிக்கிறாள். ஜெனி சொன்னது போலவே சிறைக்குள் இருக்கும் மற்ற கைதிகளின் உதவியுடன் ஈஸ்வரிக்கும் சித்ராவிற்கும் கடுமையான நெருக்கடிகளை கொடுக்கத் தொடங்குகிறாள். வெளியே ராஜங்கம் மற்றும் சேது ஜெனியை அந்த வழக்கிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்றும் உண்மையிலேயே அந்தச் சதியில் ஈஸ்வரிக்கு இருந்த பங்கை சட்டப்பூர்வமாக எப்படி நிரூபிப்பது என்றும் வக்கீல்களுடன் ஆலோசிக்கிறார்கள். கதையின் அடுத்த கட்டத்தில் ஜெனி தன் தற்காப்பிற்காகத்தான் சுட்டாள் என்று நிரூபிக்க காவ்யா புதிய ஆதாரங்களை திரட்ட முயல்கிறாள். இந்த மோதல் இன்னும் தீவிரமடையப் போகிறது. சிறையில் முதல் இரவு ஈஸ்வரிக்கும் சித்ராவிற்கும் ஒரு யுகமாகத் தெரிகிறது. இதுவரை சொகுசு வாழ்க்கையில் மிதந்தவர்களுக்கு அந்த சிறை அறையின் இருட்டும் தரையும் நரகமாக மாறுகிறது. ஆனால் அதே சிறையில் இருக்கும் ஜெனிக்கு இது ஒரு போர்க்களம். மறுநாள் காலை சிறை உணவகத்தில் அனைவரும் வரிசையில் நிற்கும்போது ஜெனி தந்திரமாக ஈஸ்வரிக்கு அருகே வருகிறாள். என்னத்த, இந்த தட்டா பார்த்தா உங்களுக்கு அருவருப்பா இருக்கா? ஆனா இனிமே இதுதான் உங்க வாழ்க்கை. என் புருஷன் உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு நான் அவனுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்திருப்பேன். நீங்க செஞ்ச சதியால அவன் இன்னைக்கு மண்ணுக்குள்ள இருக்கான். அந்த வலியோட ஒரு துளியையாவது நீங்க இங்க அனுபவிக்கணும் என்று சத்தமில்லாமல் சொல்லிவிட்டு போகிறாள். அதே சமயம் சிறை அதிகாரிகள் ஜெனியை விசாரணைக்கு அழைக்கிறார்கள்.
அப்போது ஜெனி, சார், நான் பண்ணது கொலை இல்ல, என் வாழ்க்கையை சிதைச்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை. அது மட்டும் இல்ல, அந்த நீதிமானும் தாமஸும் சேர்ந்து சக்தியை எப்படி கொன்னாங்கன்றதுக்கு என்கிட்ட இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு என்று அதிரடியாக பேசுகிறாள். இங்கே வீட்டில் தமிழ் செல்வி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாள். காவ்யா, ஜெனி பண்ணது சட்டப்படி தப்புதான். ஆனா அவள அந்த நிலைக்கு தள்ளுனது இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் தான். அவங்க பண்ணின சூழ்ச்சிக்கு இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க பண்ணின அத்தனை அநியாயத்தையும் ஆதாரத்தோட கோர்ட்ல நிரூபிச்சா மட்டும்தான் ஜெனிக்கு தண்டனை குறையும் என்று கூறுகிறாள். தமிழ், காவ்யா மற்றும் சேது மூவரும் சேர்ந்து ஐஸ்வர்யாவின் போனை தேடுகிறார்கள். ஈஸ்வரிக்கும் ஐஸ்வர்யாவிற்கும் இடையே நடந்த ரகசிய பேச்சுக்கள், வாட்ஸ்அப் மெசேஜ்கள் அனைத்தும் அதில் சிக்க வாய்ப்புள்ளதாக கருதுகிறார்கள். ஒரு வழியாக ஐஸ்வர்யாவின் அறையிலிருந்து அந்த போன் கிடைக்கிறது. அதில் அவர்கள் பார்த்த விஷயங்கள் அவர்களை பித்து பிடிக்க வைக்கிறது. அந்த போனில் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க திட்டமிட்டது தமிழை பழிவாங்கத்தான் என்பது தெளிவாகத் தெரிகிறது. தமிழுக்கு தெரிஞ்சு இது நடந்தா ராஜங்கம் மாமா அவளை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம ஆதிக்கத்தை செலுத்தலாம் என்று ஈஸ்வரி பேசிய ஆடியோ ரெக்கார்டிங் காவ்யாவிற்கு சிக்கியது. இந்த ஆதாரத்தோடு அவர்கள் வக்கீலை பார்க்கச் செல்கிறார்கள். வக்கீல், இந்த ஆதாரம் ரொம்ப வலுவானது. ஜெனி மன உளைச்சலால தான் இப்படி நடந்துகிட்டான்னு நம்மளால வாதிட முடியும். ஆனா ஈஸ்வரிக்கும் சித்ராவிற்கும் இதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கவே வாய்ப்பில்லை என்று உறுதியளிக்கிறார். சிறையில் இருக்கும் ஈஸ்வரிக்கு தன் கணவர் சேது எப்போதாவது வந்து தன்னை பார்ப்பார் என்ற ஒரு நப்பாசை இருக்கிறது. ஆனால் சேதுவோ அந்த பக்கமே வரவில்லை. மாறாக தமிழ்தான் அங்கே வருகிறாள். தமிழை பார்த்ததும் ஈஸ்வரி ஆக்ரோஷமா, எல்லாம் முன்னால தாண்டி, நீ மட்டும் எங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நாங்க ஏன் இதெல்லாம் பண்ண போறோம் என்று கத்துகிறாள். அதற்கு தமிழ் அமைதியாக, இன்னமும் நீங்க திருந்தலையா அத்த? நீங்க பண்ணின பாவத்துக்கு இன்னைக்கு உங்க கூட பிறந்த தம்பி, உங்க அப்பா எல்லாரும் ஜெயில இருக்காங்க. இதுக்கப்புறமாவது மத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறத நிறுத்துங்க. ஏன்னா இனிமே இந்த தமிழ் செல்வி உங்களை சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்துவிட்டு திரும்புகிறாள். கதையின் அடுத்த கட்டத்தில் ஜெனியின் வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. அந்த தீர்ப்பில் ஜெனிக்கு விடுதலை கிடைக்குமா அல்லது ஈஸ்வரி தரப்பு புதிய சதி செய்யுமா என்று பார்ப்போம். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்குகிறது. ஒரு பக்கம் தன் கணவனை இழந்த ஆத்திரத்தில் சட்டத்தை கையில் எடுத்த ஜெனி, மறுபக்கம் ஒரு குடும்பத்தையே சீரழிக்க சதி செய்த ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யா. வழக்கறிஞர் வாதிடும்போது, ஜெனி செய்தது திட்டமிட்ட கொலை அல்ல, தன் கணவனை கொன்றவர்களை கண்டதும் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு மற்றும் மன உளைச்சலின் வெளிப்பாடு என்று வாதிடுகிறார். இதற்கு ஆதாரமாக காவ்யா சேகரித்த அந்த ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த பதிவுகளில் ஈஸ்வரியும் சித்ராவும் எப்படி தமிழை பழிவாங்க சக்தியின் உயிரோடு விளையாடினார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. சாட்சி கூண்டில் ஏறிய தமிழ் செல்வி, ஐயா, ஜெனி ஒரு மென்மையான பெண். ஆனால் அவளுடைய வாழ்க்கையைச் சிதைத்து அவளுடைய கணவனை கொன்றவர்களுக்கு துணை நின்றவர்கள் இங்கே இருக்கும் ஈஸ்வரியும் சித்ராவும் தான். இவர்களுடைய சூழ்ச்சியால்தான் இன்று ஒரு உயிர் போயிருக்கிறது. ஒரு பெண் கைதியாக நிற்கிறாள் என்று கண்ணீருடன் வாக்குமூலம் அளிக்கிறாள். ஆதாரங்கள் அனைத்தும் எதிராக இருக்கவே நீதிபதி அதிரடித் தீர்ப்பை வழங்குகிறார். சக்தியின் கொலைக்கு தூண்டுதலாகவும் சதித்திட்டத்திற்கு துணையாகவும் இருந்த ஈஸ்வரி, சித்ரா மற்றும் ஐஸ்வர்யாவிற்கு ஜாமீன் வழங்க முடியாது. இவர்களுக்கு கடும் காவல் தண்டனை வழங்கப்படுகிறது. அதே சமயம் ஜெனி சட்டத்தை கையில் எடுத்தது தவறு என்றாலும் அவரிருந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது என்று தீர்ப்பளிக்கிறார். சிறைக்குச் செல்லும் வழியில் ஈஸ்வரி ராஜங்கத்தை பார்த்து, மாமா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா, நான் தெரியாம பண்ணிட்டேன் என்று கதறுகிறாள். ஆனால் ராஜங்கம் அவளை திரும்பி பார்க்க கூட இல்லை. உன்னால என் தம்பி சேதுவோட வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டு திரும்புகிறார்.